ஜிபி மார்லி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ அண்டர் 30K குட் கேமரா ஃபோன் சொல்லுங்க ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் பர்பஸ். நான் ரியல்மி ஜிடி 60 வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். பட் கேமரா ஒர்த்தா இருக்குமா, அதை விட பெட்டரா எதுவாவது இருக்குமா, ட்ரை பண்ணலாமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்னுடைய பர்பஸ் கேமிங் ஆட மாட்டேன், ஒன்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட்டிங் அப்புறம் மீடியா கன்சப்ஷன் தான் ப்ரோ. 25K to 35K குள்ள சொல்லுங்க. அதுக்கு மேல பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒர்த்தா இருக்கும்னா அதை கூட சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவருடைய மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங். அந்த எடிட்டிங்ன்றது தான் பெரிய டாஸ்க். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு கன்சிடரேஷன்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர் 30K குள்ள தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல்மி ஜிடி 6க்கு வந்து போங்க. 60 கிடையாது, 6க்கு வந்து போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்க அதுலயே எடிட் பண்ண போறேன்னு, ஸோ அதனால பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30Kலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹையர் இருக்க போகிறேன், எனக்கு வந்து இன்னும் பெரிய பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சி எனக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஷூட்டர் நீங்கள் நல்ல டே டைமில் அதுக்கடுத்து நல்ல லைட் இருக்க இடத்துல வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லோ லைட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். அதுக்கெலாம் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கூடைய நியோ 10 வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எடிட்டிங் வந்து நான் சின்ன சின்ன எடிட்டிங் தான் ப்ரோ, அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கணும், வீடியோஸ் நல்லா எடுக்கணும்னா பிக்சலுடைய 8A வந்து நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனா நான் இப்பவே வந்து சொல்றேன், அதுல நீங்க எடிட்டிங்காக ரொம்ப ஹெவியா டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அப்படின்னீங்கன்னா போன் வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இல்லப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃபீஸ்ல தான் நிறைய வீடியோஸ் எடுப்பேன், போட்டோஸ் எடுப்பேன், எனக்கு காம்பாக்டாவும் வேணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும், எனக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எம்ஐயோடைய அந்த Xiaomi 14C வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன். ஆனால் இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 8A அப்புறமா 14CV இது ரெண்டுமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஃபர் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு 35K கிடைக்குதுன்னா நீங்கள் அது வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40K பட்ஜெட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேட்டரி லைஃபும் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயே எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா OnePlus உடைய 13R ஆஃபர் டைமில் உங்களுக்கு 39 or 39,500 அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இதை தாண்டி நிறைய கேமரா சென்ட்ரிக்கான டிவைசஸ்லாம் இருக்குது. விவோட V50 ஆகட்டும், அப்புறமா Redmi 14 Pro Plus, அப்புறமா Realme 14 Pro Plus இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கம்மின்றனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட்டிங்க்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன UI பிடிச்சிருக்கு, அந்த உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் என்ன டிவைஸ் சூஸ் பண்ணுவீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.